இதுதான் Xiaomiஓட Mi True Wireless Earphones 2. Xiaomi இதை அவங்க ஃப்ளாக்ஷிப் Mi 10 கூடவே இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக எங்களுக்கு இதோட ஹேண்ட்ஸ் ஆன் யூனிட் கிடச்சிது. ஸோ இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணி Mi True Wireless Earphones 2 நம்ம நினச்ச மாதிரி செமையாக இருக்கான்னு பார்ப்போம். என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது C4 தமிழ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அப்புறம் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அன்பாக்சிங் சிம்பிளாக தான் இருந்துச்சு. எப்பவும் வர Xiaomiஓட ஆரஞ்சு பாக்ஸ் மேலே அவங்க பிராண்டிங் அப்புறம் கொஞ்சம் ஹைலைட் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இன்னும் டீட்டெயில் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு புல் டேப் இருக்குது. ப்ரொடக்டிவ் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். இங்கே நம்ம இயர்பட்ஸ் இருக்குது. இங்கே சார்ஜிங் கேஸில் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல சாஃப்ட் டச் ஃபீல் இருக்குது. முதல் பார்வையில் இந்த இயர்ஃபோன்ஸ் நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரத்தில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம Mi True Wireless Earphones 2 பார்க்கலாம். முதல்ல இந்த சாஃப்ட் கேஸ். இது Realme Budsஐ விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இங்கே சாஃப்ட் டச் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கார்னர்ஸும் ஷார்ப்பாக இருக்குது. பெரிய கேஸ்ன உடனே நான் நிறைய பேட்ரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் Realme அண்ட் Xiaomi ரெண்டுமே பேட்ரி லைஃப் சேமாக தான் இருந்துச்சு. கம்பைண்டாக ஒரு 18 hours கிடைக்கும். டிசைன் அண்ட் பில் பார்க்கும்போது Xiaomi இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஹிஞ்ச் ஓப்பன் பண்ணும்போது நல்லா இருக்குது. ஆனால் கன்வீனியன்ஸுன்னு வரும்போது Realme Buds நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது சின்னதாக இருந்ததுனால ஜீன் பாக்கெட்டில் கூட ஃபிட் ஆச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸையுமே அடிக்கடி கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரியான சிமிலர் ப்ராடக்ட். ஸோ நாங்கள் Mi True Wireless 2 அப்புறம் Realme Buds Air கூட கம்பேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்சோ நாங்கள் இந்த ஒரிஜினல் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஏர்பாட்ஸ் இல்லைனா இது ரெண்டுமே இல்லை. ஓகே, ஸோ சார்ஜிங் கேஸை மறுபடியும் பார்க்கலாம். இது கையில் நல்லா லைட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 50 grams வெயிட் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற 250 mAh பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு கீழே ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. Realme Buds மாதிரி இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ஆனால் இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இந்த கேஸை 0 to 100 1 hourக்குள்ளே சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜிங் பற்றி பேசையில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இண்டிகேட்டர் லைட் கேஸில் இருக்கிற பேட்ரி பர்சன்டேஜை காட்டும். இது இல்லாமல் இங்கே ரைட் சைடில் இருக்கிற பட்டனை லிட் ஓப்பன் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த இயர்ஃபோன்ஸ் பேரிங் மோடில் போகும். பேரிங் ப்ராசஸ் இங்கே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்து மறுபடியும் அதை ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. காதில் போட்ட உடனே ஒரு சின்ன சவுண்ட் வருது. இதுக்கு காரணம் இயர் டிடெக்ஷன் ஃபீச்சர். இந்த ஐஆர் சென்சர் நீங்கள் காதில் இருந்து இயர்ஃபோன்ஸை ரிமூவ் பண்ண உடனே மியூசிக் பாஸ் பண்ணும். அப்போ மறுபடியும் போட்ட உடனே மியூசிக் ப்ளே பண்ணும். இந்த ஃபீச்சர் நல்லா இருக்குல்ல? மியூசிக் பற்றி பேசும்போது சவுண்ட் குவாலிட்டி பற்றியும் பேசிடலாம். இந்த Mi True Wireless Earphones 2 பெரிய 14.2 mm டிரைவர்ஸோட வருது. இதில் ஹைஸ் கிளியராகவும் அதோட ட்ரெம்பிள் ரெஸ்பான்ஸ் கூடவும் நல்லா இருந்துச்சு. தனித்தனி இன்ஸ்ட்ருமெண்ட் கூட நல்லா கேட்டுச்சு. லோ எண்ட் சவுண்ட்ஸ் நல்லா கிளியராக கேட்க முடிஞ்சுது. அதோட வோக்கல்ஸ் கூட ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. மியூசிக் மட்டும் இல்லாமல் நாங்கள் இதில் கொஞ்சம் யூடியூப் அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் கூட பார்த்தோம். அதுக்கும் இந்த வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இங்கே LHDC சப்போர்ட்டும் இருந்துச்சு. LHDCனால் லோ லேட்டன்சி அண்ட் ஹை டெஃபினேஷன் ஆடியோ கோடெக். இதை யூஸ் பண்ணால் ஆடியோ குவாலிட்டி இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ நல்லது சொல்லியிருக்கேனே. ஸோ இது பர்ஃபெக்டான இயர்பட்ஸா? நிச்சயமாக இல்லை. இதில் இருக்க சில நெகட்டிவ்ஸை பற்றி பார்க்கலாம். இது செமி இன்இயர் இயர்ஃபோன்ஸ். அதனால் இங்கே ஃபிட் நம்ம காதோட ஷேப்பை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு இந்த இயர்ஃபோன் போடுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த ஷேப்னால கொஞ்சம் காது ஃபுல்லாக கவர் ஆகலை. ஸோ ஃபுல் வால்யூமில் கேட்கும் போது கொஞ்சம் சவுண்ட் வெளியே கேட்டுச்சு. குவைட்டான இடத்துல இது நல்லா கேட்டாலுமே கொஞ்சம் சத்தமான இடத்துல 100% சவுண்ட் வச்சாலுமே பாட்டோட லிரிக்ஸ் கொஞ்சம் நல்லா கேட்கல. ஆனால் சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தா எனக்கு பர்சனலாக Mi True Wireless Earbuds 2 Realme Budsஐ விட பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பேஸ் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். அப்புறம் வால்யூமும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த இயர்ஃபோன் என் காதுலேருந்து ஸ்லிப் ஆகவே இல்லை. படி மேலே கீழே இறங்கும் போதுமே இது நல்லா ஃபிட்டாக இருந்துச்சு. Realme Budsஐ விட கொஞ்சம் பல்காக இருந்தாலும் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியலை. இயர்ஃபோன்ஸ் இங்கே கொஞ்சம் நீளமாக இருக்குது. டிசைனை ஆப்பிள்லேருந்து அப்படியே காப்பி அடிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 4 hours வரைக்கும் பேட்ரி வருது. அதுக்கு காரணம் 2 இயர்பட்ஸ்லேயும் இருக்கிற 50 mAh செல். ஒரு இயர்ஃபோனில் கூட இங்கே பாட்டு கேட்க முடியும். அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம்.
கனெக்டிவிட்டின்னு வரும்போது ப்ளூடூத் 5.0 கனெக்ஷன் இங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரூமுக்கு வெளியே போகும்போதும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபோன் கால்ஸ்ன்னு வரும்போது ரியல்மி பட்ஸை விட ஷாமி நல்லாவே இருந்துச்சு. இங்கே இஎன்சின்ற என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஃபோன் கால்ஸில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். மேலே இருக்கிற இன்னொரு மைக் தான் பேக்ரவுண்ட் நாய்ஸை கட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. லேட்டன்சின்னு பார்த்தா இங்கே கொஞ்சம் லேட்டன்சி இருக்குது. பப்ஜி ஆடும்போது கன் சவுண்ட் கொஞ்சம் டிலேயோடு தான் கேட்டுச்சு. இங்கே ஷாமி ரியல்மி மாதிரி எந்த ஸ்பெஷல் கேமிங் மோடும் கொடுக்கல. கடைசியில் நம்ம கண்ட்ரோல்ஸை பார்க்கலாம். இங்கே டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அது நல்லாவே வேலை செய்யுது. 2 டேப் ரைட் இயர்ஃபோனில் பண்ணால் ப்ளே ஆர் பாஸ் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் டபுள் டேப் பண்ணால் கூகுள் அசிஸ்டண்ட்டை ட்ரிகர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் கால் வரும்போது அதே டபுள் டேப் பண்ணால் காலை எடுக்கலாம். கட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அதே டபுள் டேப் யூஸ் பண்ணலாம். இந்த Mi True Wireless Earphone 2 ஆக்சுவலாக சைனாவில் லான்ச் ஆன Mi AirDots Pro 2. ஆனால் சைனாவில் ஒரு ஆப்பில் நிறைய கண்ட்ரோல்ஸோடு வந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு அந்த ஆப்போட இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல. கூடிய சீக்கிரம் Xiaomi இதை கொண்டு வருவாங்கன்னு நம்புவோம். இப்போ ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். Mi True Wireless Earphones 2 இப்போ 3999க்கு கிடைக்குது. அதாவது Realme Buds Airஓட சேம் ப்ரைஸ். ஆனால் இது Buds Airஐ விட சில விஷயத்தில் நல்லா இருக்குது. கேஸ் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபும் கொஞ்சம் நல்லா இருக்குது. சவுண்ட் குவாலிட்டியும் ரிச்சாக இருக்குது. அது இல்லாமல் LHDC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மி பட்ஸ்ன்னு பார்த்தா இன்னும் ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ரியல்மி பட்ஸ் சின்னதாக இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. சவுண்டும் அதிகமாக இருக்குது. கூகுள் ஃபாஸ்ட் பேரிக் சப்போர்ட் அது மட்டும் இல்லாமல் R1 சிப் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ கேமிங் அப்போது லேட்டன்சியும் கம்மியாக இருக்கும். ரெண்டுத்துக்குமே இங்கே நல்ல விஷயமும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் ரியல்மிக்கு அட்வான்டேஜ் இங்கே என்னன்னா Mi True Wireless 2ஓட ஆக்சுவல் ப்ரைஸ் 4499. அதாவது ரியல்மி பட்ஸை விட 500 ரூபாய் அதிகம். 3999ன்னு சொல்கிறது இப்போ இன்ட்ரடக்டரி ப்ரைஸ் தான். இந்த இயர்ஃபோன் 4999 விட சீப்பாக ஷாமியோட ஷேர் சேவ் வெப்சைட்டில் 4242 ரூபீஸ்க்கு இது கிடைக்குதுன்னு அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஷாமியோட அஃபிஷியல் சைட் இல்லாமல் ஷாமியோட ஷேர் சேவ் வெப்சைட்டையும் செக் பண்ணி பாருங்கள். எது சீப்பாக இருக்கோ அதுபடி வாங்குங்க. ஸோ ரொம்பவே பேசிட்டோம் போல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஹெட்செட்டை பற்றி? நீங்கள் இந்த Mi True Wireless Earphones 2 வாங்குவீங்களா இல்லை Realme Buds Air வாங்குவீங்களா? கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வாட்டி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஹாரிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 தமிழ். பாய்.